தலைவர் பட்டாம்பூச்சி மாதிரி 74 வயசுல பறந்து 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 ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. 74 வயசா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் பரபரப்பா ஏர்போர்ட்ல இருந்து ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்காரு. வழிநடுக எந்த காசு கொடுத்தும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தலைவரை பார்க்கறதுக்கு தலைவா 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 தலைவான்ட்டு எவ்வளோ லேடிஸும் ஜென்ஸும் கத்திக்கிட்டு தலைவருடைய ஆசீர்வாதத்துக்காக தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காக காத்து கிடக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனே கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்றா நேற்று தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னைக்கு தலைவருடைய பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேஷனல் அவார்டு வின்னரான மோகன்லால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய விஷயம். அவர் ஜெயிலர் 2ல பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 ஏப்ரல் 14th ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனால் எலெக்ஷன் வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா அது ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி போவதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2ல பரபரப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. நெல்சன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிரியேட் பண்ண போறது இல்லைங்க, படத்தை நீங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி எந்த விதமான ப்ரோமோ ட்ரைலர் எதுவுமே கொடுக்க போறது இல்லை, ஒன்லி ஆடியோ லான்ச்சு, ஒன்லி சாங் ரிலீஸ், இது மட்டும் தான் பண்ண போறேன். படம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க வேற ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டு ஜெயிலர் 2க்கு வராதிங்க. அதனால நான் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் உங்களை ஏற்படுத்த விரும்பல. நீங்க நேச்சுரலா வந்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு படத்தை எப்படிலாம் கவுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த கதையை ஏற்கனவே 2 இயர்ஸ் முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடியே பிளான் பண்ண ஒரு கதையை அவர் ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 மிகப்பெரிய வெற்றி 2026ல அடையும். 2027 என்ன ரிலீஸ் ஆக போகுது, ரஜினி கமல் படம் யார் இயக்க போறாங்கிறது இன்னைக்குமே புரியாத புதிரா இருக்கு. அதுக்கு விடை கூடிய சீக்கிரம் தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.